ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக ஒரு 10 நிமிஷம் செய்யக்கூடிய நல்ல டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருளாக சேர்த்துக்குன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் கத்திரிக்காய் வாழைக்காலாம் இருந்தால் இந்த மெத்தடில் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா சைடிஷ் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி பண்ணுறதுக்கு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இதுமாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கேங்க. ஒரு 3 கொத்தளவு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாக அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடும். சின்ன வெங்காயம் சேர்க்கணும்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு 4 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த தக்காளியில் இருக்க ஈரப்பதத்திலே இந்த அளவுக்கு நல்லா ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் திப்பையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் வீட்லேயே எப்படி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு கரெக்டான அளவுகளில் மெஷர் பண்ணி எல்லாருக்குமே பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக குழம்பு மிளகாய் தூள் வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். எல்லா பொருட்களும் கரெக்டாக மெஷர் பண்ணி அந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குழம்பு மிளகாய் தூள் நான் சொன்ன மெத்தடில் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சாம்பார், புளிக்குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்குமே வந்து போட்டுக்கலாங்க. நல்லா வாசனையாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் காய் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு கத்திரிக்காவை இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்குலாம் நம்ம முழுசாக கத்திரிக்காய் வந்து 4 வகுந்து அப்படியே சேர்ப்போம் பாருங்க. அது மாதிரி கூட கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்க்க விருப்பம்னா அதுக்கு பதிலாக வாழைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து வந்து பண்ணிக்கலாங்க. ஆரம்பத்தில் தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த தக்காளியோட நல்லா கத்திரிக்காயெலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காய் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நிறையா தண்ணி சேர்த்தோம்னா அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து குழஞ்சி போயிடும். இப்போ இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா சாத்தோட போட்டு பெசஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து சாத்தோட போட்டு பெசஞ்சு சாப்பிடும்போது சப்புன்னு இருக்காது. அந்த புளிப்பு சுவையோட நல்லா காரம், புளிப்பு சுவை எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ உப்பு, காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்து வரதுக்காக ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம்னா கத்திரிக்காய் நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. ரொம்ப நேரம் வந்து வேக வச்சோம்னா கத்திரிக்காய் எல்லாமே நல்லா கொலன்னு அப்படியே குழஞ்சு போயிடும். சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இதே சைடிஷ் ரெசிபியை நீங்கள் லெமன் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் புளி வந்து சேர்க்காம ரெடி பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சாதம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து சாப்பிடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி சாதத்து கூட போட்டு பெசஞ்சு சாப்பிட்றதுனால புளி வந்து சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்காக கிரேவி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கத்திரிக்காய் கிரேவி பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா சூடான சாதத்தோடு போட்டு பெச சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.